அஜித்குமார் அவர்களுடைய திரைப்படம்னாலே ஃபுல்லாக ஃபாரினில் தான் போயிடுறாங்க, வெளிநாடுகளில் தான் போய் எடுக்கிறாங்க. அப்படின்னும் போது இங்கே இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் செலவு கூடும். இரண்டாவது வந்து இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. அஜித் வந்து ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரா இல்லை டிஜிட்டல் மயம் ஆக்கிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி. தீனா திரைப்படம் வந்து ரீரிலீஸ் பண்ணும்போது நல்லா ரோகிணி தேட்டர் வந்து பட்டாசு உள்ளே வெடித்து ஒரு பெரிய அந்த இடத்த ஒரு கலவர பூமியை மாற்றிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து அவர் வந்து மாணவர்களுக்கு முக்கியத்துவமாக வச்சு இந்த கட்சியை வந்து வளர்க்குறாருன்னு பார்க்குறீங்களா? இவ்வளோ வேலைகளும் ஒரு டீம் போட்டு பண்ணி கொடுக்குறது தான். அறிக்கையும் அந்த டீம் தான் இருக்கு. முதலமைச்சர் கனவு அப்போ வெறும் கனவாக போயிடுது. இப்போ வந்து அவர் இந்த மதுரையில் அவருடைய முதல் மாநாடு நடத்த போகிறான்னு சொல்லி அதுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடிகள்லாம் வரணும் எதிர்பார்க்கு. தமிழ்நாடு முழுக்க நடைப்பயணம் மேற்கொண்டாருன்னா எப்படி இருக்கும் அவருடைய வரவேற்பு? பெரிய நடிகர்கள் பெரிய தொகை பெரிய அளவில் இப்போ சம்பளம் கேட்குறாங்க. 200 கோடி 300 கோடினா எங்களுடைய படத்தோட பட்ஜெட்டு 10 கோடி 20 கோடி 50 கோடி தான் இருக்குன்னு சொல்லி ஒரு நடிகர் அருண் பாண்டியன் சமீபத்தில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட தெரிவிச்சிருந்தார். இப்படிலாம் வந்து ஒரு பெரிய விமர்சனங்கள் வைக்கும் போது அதை எப்படி பார்க்குறீங்க சார்? சிறிய திரைப்படங்களை பெரிய நடிகர்களுடைய திரைப்படம் வரும்போது அந்த படத்தை அழிச்சிடுது, நசுக்கிடுது, திரையரங்குகள் கிடைப்பதில்லை, இப்படி நிறைய ஒரு கேள்விகள்லாம் முன் வைக்கப்படுது. நடிகர் சங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படுறான், ஒரு நடிகர் பாதிக்கப்படுறான், ஒரு இயக்குனர் பாதிக்கப்படுறான். நடிகர் சங்கம் இதெல்லாம் கேட்காது. கேடகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஊடகம் மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. உண்மையிலே இந்த ஊடகம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது என்று நீங்கள் விரும்பினால் உங்களால் முடிந்த, உங்களால் விருப்பமுள்ள ஒரு தொகையை எங்களுக்கு அனுப்பலாம். இதற்கு உள்ள QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் அனுப்ப முடியும். விருப்பம் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தவும். நன்றி. சார், விஜய் அவர்கள் குறித்து பேச வருவோம். இப்போது படம் வந்து போயிட்டுருக்கு, கோட் படம் போயிட்டுருக்கு. அவருடைய படப்பிடிப்புகள் எல்லாமே சென்னையில் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது. பார்ப்போம். அதிகபட்சம் நார்த் இந்தியா போகணும்னு நினைக்கிறேன். அஜித்குமார் அவர்களுடைய திரைப்படம்னாலே ஃபுல்லாக ஃபாரினில் தான் போயிடுறாங்க, வெளிநாடுகளில் தான் போய் எடுக்கிறாங்க. அப்படின்னும் போது இங்கே இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் செலவு கூடும். இரண்டாவது வந்து இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. துணை நடிகர்கள் முதல் கொண்டு பலர் பாதிக்கப்படுறாங்க. பெப்சி கடுமையான நடவடிக்கைகள்லாம் ஆரம்பத்தில் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க, போக போக விட்டாங்க எல்லாமே. இவர் இப்படி தான் இருப்பாரா அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு நடிகர் இப்படி பண்ணுறதை எப்படி பார்க்குறீங்க? நான் பல ஆடியோ ஃபங்க்ஷனில் வேண்டுகோளாக வச்சுருக்கேன். தமிழ் படத்தில் நடிக்கிற ஹீரோக்கள், டைரக்டர்கள் 75% தமிழ்நாட்டில் தான் ஷூட் பண்ணணும். ஏன்னா பெப்சி தொழிலாளர்கள்னு ஒரு 25-30 பேர் இருக்கான், துணை தொழிலாளர்கள் ஒரு 50,000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கையே இதுதான், வேறு தொழிலே தெரியாது. இப்போ ஹீரோக்கள் கோடிக்கணக்காக வாங்கிட்டு ஹைதராபாடு, பாம்பே, ஃபாரின் கதையில் அப்படி இருந்ததுன்னா போகலாம். இப்போ இந்த கதையில் இது ஃபாரின் போகணும், 10 நாள் போங்க. பாம்பேயில் நடக்குது, 10 நாள் போங்க. ஸ்டண்ட் நடிகர்கள் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸ்டண்ட்டு மட்டும் இல்லை, துணை நடிகர்கள் எத்தனையா இருக்குது. இப்போ ரஜினி சாருடைய தர்பார் அங்கே தான் பாம்பேயில் தான் நடக்குது. இன்னும் காலாவோ ஏதோ ஒரு பாம்பே இங்கேருந்து தான் தொழிலாளர்கள் கூட அங்கே நடிக்க கொண்டு போனாங்கன்றது ஒரு தகவல். தொழிலாளிமா துணை நடிகர்கள், முக்கிய நடிகர்கள் மட்டும், துணை நடிகர்கள், முக்கிய நடிகர்கள். ஹைதராபாத்தில் நம்ம அஜித் படம்லாம் ஹைதராபாத், பொன்னியின் செல்வன் ஃபுல்லாக ஹைதராபாத். எந்த தொழிலாளிக்கு வேலை கொடுத்தீங்க? முக்கியமான ஸ்டண்ட் நடிகர், முக்கியமான ஆட்களை மட்டும் கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு அங்கே பண்ணிங்க. அப்போ நம்ம தொழிலாளிக்கு துரோகம் விளைவிக்கிறார்கள். அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், தொழிலாளியே துரோகம் இருக்காது. அஜித் தொடர்ந்து துரோகம் தான் செஞ்சுட்டு இருக்காருன்னு பார்க்குறீங்க. அந்த வகையில் அவர் கேட்கணும், சொல்லணும். தமிழ் படம் 75% குறையாமல் தமிழ்நாட்டில் எடுப்போம், தொழிலாளிக்கு வேலை கொடுப்போம், மீதி உள்ள வெளியே போயிடும். அது அஜித் வற்பு. ஆரம்பத்தில் நல்லா இருந்தார் அஜித், நிறைய தொழிலாளிக்கு உதவி பண்ணியிருக்கார். பெப்சி தொழிலாளர்களுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்கார். ஆனால் இப்போ என்னமோ தெரில, ரசிகர்களே கவனிக்கிறது இல்லை, தொழிலாளி கவனிப்பார். அவரை காப்பாற்றுகிற, அவரை கோட்டீஸ்வரனாக்குகிற ரசிகர்களை கூட ரசிகர்களை கவனிப்பதில்லைன்னு சொல்லும் போது
இந்த கொண்டாட்டங்கள் வந்து ஆன்லைன் ஃபேன்ஸ் கிளப் அப்படின்ற ஒரு கொண்டாட்டங்கள் வந்து ஒவ்வொரு படத்துடைய ட்ரெய்லர் லான்ச் கூட இப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு எடுத்துக்காட்டு இப்போ தீனா திரைப்படம் வந்து ரிலீஸ் பண்ணும்போது நல்லா போகுது. ரோகிணி தேட்டர் வந்து பட்டாசு உள்ளே வெடிச்சு ஒரு பெரிய அந்த இடத்த ஒரு கலவர பூமியை மாற்றிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த ரசிகர்கள் இப்படி செய்யக்கூடியது? எப்படி இல்லை, பார்க்குறீங்க? அவர் மேலே ரசிகர்கள் வெறித்தனமாக இருக்காங்க, பாசத்தோடு இருக்காங்க. இன்னும் ஆன்லைன் ஃபேன்ஸ் எப்படி கூடுறாங்க சார்? அவர் தான் ரசிகர் பண்ணுறது எல்லாத்தையுமே கலைச்சிட்டார்ல, எப்படி வராங்க? இல்லை அது ஒரு வேற வகையில் போகிறாங்க, வேற வகையில் போகிறாங்க. இவரிடம் வந்து ஒரு அமௌண்ட் போகுதுன்னு சொல்கிறாங்க. அசோசியேஷன் இல்லாமல் இவரில் கூட அவங்க ஆட்கள் செட்டிங் சேர்க்குறாங்க. அப்போது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அஜித் வந்து ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரா இல்லை டிஜிட்டல் மயம் ஆக்கிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. தெரியல. ஏன்னா அவர் தொடர்ந்து இருக்கக்கூடிய அவருடைய மனைவி வந்து சமூக வலைத்தளம் வச்சுருக்காங்க, அவருடைய மேனேஜர் வந்து சமூக வலைத்தளம் வச்சுருக்காங்க, அவரை சுற்றி இருக்கிறவங்களாம் வச்சுருக்காங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த அந்த அவங்களுடைய சமூக வலைத்தளத்தில் தான் அந்த படத்துடைய ப்ரொமோஷனும் பண்ணுறாங்க. ஸோ அஜித் வந்து டிஜிட்டல் மயம் ஆக்கிட்டாரோ? அப்படிதான். ஏன்னா ஒரு மேனேஜர் வந்து இப்போ வந்து ஒரு படத்தை வந்து வெளியிடுறாரு அப்படின்னும் போது அவருக்கு அந்த சமூக வலைத்தளத்தில் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் தான். இவருக்கானவர்கள் யாருமே கிடையாது. அது ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, நிர்வாகம் இருக்கு. எனக்கு ஒன்றே ஒன்று, அஜித் வந்து நல்ல மனிதர். நான் கொஞ்சம் ஒரு 4-5 நாள் பழகியிருக்கேன். உண்மையிலேயே தானம் தர்மங்கள் நிறைய பண்ணியிருக்காரு, கண்டுக்கு தெரியாமல் பண்ணியிருக்காரு. அவரு பாதிக்கப்பட்டவங்க யாருமே சொன்னதை பார்க்கவே இல்லை சார். பாதிக்கப்பட்டவங்க யாரும் சொன்னதும், யார் பேட்டி கொடுத்ததும் பார்த்ததே இல்லை. இல்லை, பேட்டி கொடுக்கல, வேற தெரியாமல் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ஒரு ரசிகர் மன்றம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு இடம் ரசிகர்களை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து ஒரு விருந்து வச்சு ஒரு ஆர்கனைஸ்டாக போனார்னா நம்பர் 1 இன்னைக்கு. அதை விஜய் செஞ்சிட்டு இருக்காருல்ல. விஜய் செஞ்சு அவர் தான் இருக்கார். இவர் பண்ணார்னா நம்பர் 1. நான் ஒரு தடவை சொன்னேன், எம்ஜிஆர் இல்லாத வேளையில் நீங்கள் அந்த இடத்த பிடிக்க முடியாது யாராலும். அதில் ஒரு 25% அவர் பிடிச்சாலே போதும். அது விரும்பல. நேராக வீட்டுக்கு வராரு, ஷூட்டிங் போகிறாரு, படப்பிடிப்பு, வீடு, அப்படி போகிறாரு. அது எவ்வளோ காலம் வலுவாக இருக்கும்னு எனக்கு தெரியல. விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பத்தில் போட்ட அந்த விதைகள், நிறைய நற்பணிகள், தொடர்ந்து இப்போ மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா நிறைய பண்ணிகிட்டு இருந்தார். விலையில்லா விருந்தகம், இரவு நேர பாடசாலை, நூலகம், நிறைய அவர் கட்சி துவங்கத்தின் ஆச்சாரமாக கூட சொல்லியிருந்தாங்க. அது ஒரு ஆச்சாரமாக தான் இவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி. இப்போ மீண்டும் வந்து 10வது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களை நடிகர் விஜய் மீண்டும் சந்திக்க இருக்காருன்னு சொல்லணும். தொடர்ந்து அவர் வந்து மாணவர்களுக்கு முக்கியத்துவமாக வச்சு இந்த கட்சியை வந்து வளர்க்குறாருன்னு பார்க்குறீங்களா? நிச்சயமா. எதிர்கால வாக்காளர்களை சம்பாதிக்கிறார். 10வது பாஸ் பண்ண மாணவர்கள் 16 வயதை கடந்தவங்க, +2 மாணவர்கள் 18 வயசு. அடுத்த வருஷத்தில் ஓட்டு வரப்போகுது. இன்னும் 10வது படிக்கிறவங்க 2 வருஷத்தில் ஓட்டு வரப்போகுது. கரெக்டாக பிளான் பண்ணி 26க்கு யாருக்கெல்லாம் ஓட்டு வருமோ அவங்களெல்லாம் கணக்கில் எடுத்துட்டு அழகாக பண்ணுறாரு. அது ஒரு அரசியல் ஜொலிக்கிறது என்பது மக்கள் தான் முடிவு பண்ணும். இப்போ நல்லா போகிறார். இப்போ அவருடைய நடவடிக்கை ஒன்றுன்னா நல்லா இருக்கு. ஒரு டிசிப்ளின்டாக பேஸ் கரெக்டாக அவர் ஆலோசகர்கள் நல்ல டீம் இருக்குன்னு நினைக்கிறேன். அழகாக பண்ணுறார். டீம்னா புசி ஆனந்த் அவருடைய டீம் தான் இருக்கு. கீழே ஆனந்த் வந்து அரசியல் பொறுத்தவரை அவர் தான் இருக்காரு. அதுக்கு பின்னாலே யாரோ இருக்காங்க. பின்னாலே S.A. சந்திரசேகர். இப்போ அவர் பக்கத்துலேயே கிடையாது. இல்லை, அப்பாவை சேர்க்கறது இல்லை. அப்பா கிடையாது. அப்பா இல்லை, வேற டீம் போட்டிருக்காரு. இவ்வளோ வேலைகளும் ஒரு டீம் போட்டு பண்ணி கொடுக்குறது தான். அறிக்கையும் அந்த டீம் தான் இருக்குது. முக்கிய IAS அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க. யாரோ வச்சுருக்காங்க. பெரிய அரசியல் மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்க. அதனால இப்போ போகிற வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் நல்லாவே இருக்கு. பிற்காலத்தில் அவர் எப்படி இறங்கி வர போகிறாரு, என்ன கொள்கை சொல்ல போகிறாரு. மக்களுக்கு நிறைய கட்சிகள் இருக்கு. திமுக பவர்ஃபுல், ADMK அடுத்த கட்டம், அதுவும் பவர்ஃபுல் தான். கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், இப்படி பல கட்சிகள் இருக்கும்போது அதில் பூந்து உள்ளே வரணும். ஆனால் ஒர்க்கர் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க. அவங்கள கரெக்டாக வேலை வாங்கி கம்யூனிஸ்டுகள் மாதிரி ஒரு பயிற்சி. இப்போ கூட டாக்டர் ராமதாஸ் வந்து பயிற்சி பட்டறை தைலாபுரத்தில் நடத்துகிறார். அந்த மாதிரி அவர் ஒர்க்கர்ஸுக்கு அரசியல் பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தா
ஒரு 2 or 3 இயர்ஸில் ஒரு பவர்ஃபுல் கட்சியாக வரும். வெற்றி பெறுமா என்பது மக்கள் கையில் இருக்கு. முதலமைச்சர் கனவு அப்போ வெறும் கனவாக போயிடுன்றது. அது கனவாக தான் போகும். ஏன்னா அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ திமுக என்பது கட்டி முடிக்கப்பட்ட கோட்டை. அதிமுக கட்டி முடிக்கும், அதுவும் கட்டி முடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சதிஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். செஞ்சுட்டு வருதா என்னன்றது இந்த எலெக்ஷன் தெரியும். இப்போ தெரியும் 2024 முடிவுகள் தெரிஞ்சிடும். ஜூன் நாடாளுமன்ற முடிவு ஜூன் 4 தெரிஞ்சிடும் எப்படி இருக்குது. ஏன்னா பாரதிய ஜனதா அதை என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெரியும். இது நமக்கு 26 சட்டசபை எலெக்ஷனில் தான் இவங்க ஒர்க்கு எப்படி இருக்குது, மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்கன்றதை முடிவு பண்ணும். நேரடி சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ள போறாரு விஜய் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. தலைவராயிட்டா நடைப்பயணம் மேற்கொள்ள போறாருன்னு ஒரு தகவல் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க நடைப்பயணம் மேற்கொண்டாருன்னா எப்படி இருக்கும் அவருடைய வரவேற்பு? வரவேற்பு நல்லா இருக்கும். இப்போ நேற்று ஆந்திராவில் யாரையே சந்திக்க இந்த என்ன ஒரு நடிகர் அல்லு அர்ஜுன் ஒரு யாரையோ பார்க்க ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. பவன் கல்யாண் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போயிருக்காரு. ஆயிரக்கணக்கான கூட்டம். அந்த நடிகருக்கு தான் அந்த பரப்புரை கூட்டம் வந்தது. ஆமா, ஆனா அதெல்லாம் ஓட்டாகுமான்றது தெரியாது உங்களுக்கு. வாக்கா மாறுமா அது தெரியாது. நம்ம நல்லா நிறைய பேரை பார்த்துட்டோம். இவர் நடைபெறுத்த போது ஜாக்கிரதையா போகணும். ஏன்னா மக்கள் இறங்கினாங்க அந்த நகரமே நிரம்பிடும். விஜய் வந்தாலே அந்த நகரமே நிரம்பிடும். ஏன்னா எதிர்கட்சிக்காரங்களும் ஏதாவது உள்ள கொண்டு பண்ணுவாங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க. பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கும். அதனையில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறேன் அப்படின்னு சொன்னதுக்கே மக்கள் இயக்கத்துக்கே பர்மிஷன் தரல. இப்போ அவர் அந்த மதுரையில் அவருடைய முதல் மாநாடு நடத்த போறான்னு சொல்லி அதுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடிகள்லாம் வரணும் எதிர்பார்க்குறீங்க? நெருக்கடி நீங்க ஒரு தயாரிப்பாளராக எப்படி பாக்குறீங்க? ஒரு பொதுவானவராக எப்படி நெருக்கடி கொடுக்கவே மாட்டேன். அதுவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு நிச்சயம் நெருக்கடி கொடுக்காது. ப்ரொசீஜர் சட்டத்திட்டங்கள் மக்களுக்கு ஆபத்தில்லாத நிலை உருவாக பர்மிஷன் கொடுப்பாங்க. அந்த பாதுகாப்பு என்னன்னு கோர்ட்டு மூலமாகவோ சொல்லணும். அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அவர். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். தொடர்ந்து விஜய் இன்னொரு படமும் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கணும். தொடர்ந்து அவர் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கணுமா? வருஷத்துல ஒரு படம் நடிக்கணும். வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கணும். அரசியல் இருக்கணும். வருஷத்துல ஒரு படம் நடிக்கணும். நடிக்கலன்னா ரெண்டுமே தொடர்ந்து பண்ணணுமா? அவர் மறந்துடுவாங்க. நிச்சயம் மறந்துடுவாங்க. அதனால ஒரு படம் நடிக்கணும். அப்போ மக்கள் மத்தியில் அவர் பேசப்பட்டுட்டே இருப்பார். அரசியலும் மக்களோட இணைஞ்சு பண்ணணும். 200 கோடி விட்டுட்டு மக்களுக்காக நல்லது பண்ண வராருன்னா ஒரு நன்மை செய்யக்கூடிய அந்த ஒரு எண்ணம் ஆரம்பத்தில் விதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆரம்பத்திலேருந்தே அவங்க அப்பா இந்த ஏழைகளுக்கு நல உதவிகள் நிறைய கொடுத்து பழகி அது அழகாக கட்டமைச்சார். அது நானே ஒரு 5-6 கூட்டம் அப்போது கலந்துக்கிட்டேன். அது அவங்க அப்பா பண்ண பேஸ். அதுக்கப்புறம் என்ன தெரியல, அவர் ஒதுக்கிட்டு புஷ்ஷியான்னு கொடுத்தாரு. ஏதோ அவங்க இஷ்டம். அந்த பாலிட்டிக்ஸ் நம்ம பண்ண விரும்பல. நல்லா இப்போ முறையாக போயிட்டுருக்கிறது தான் என்னுடைய. இப்போ முறையாக டிசிப்ளின்டாக பண்ணிகிட்ருக்காரு. பெரிய நடிகர்கள் பெரிய தொகை பெரிய அளவில் இப்போ சம்பளம் கேட்குறாங்க. 200 கோடி 300 கோடினா எங்களுடைய படத்தோட பட்ஜெட்டு 10 கோடி 20 கோடி 50 கோடி தான் இருக்குன்னு சொல்லி ஒரு நடிகர் அருண் பாண்டியன் சமீபத்தில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட தெரிவிச்சிருந்தார். இப்படிலாம் ஒரு பெரிய விமர்சனங்கள் வைக்கும் போது அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை 100 கோடி 200 கேட்டால் ப்ரொடியூசர் ஏன் கொடுக்குற? உனக்கு வரவு வரும், லாபம் கிடைக்குன்னா கொடு, கணக்கை போடு. இந்த ஹீரோ போட்டால் இவ்வளோ பிஸ்னஸ் ஆகும், இவ்வளோ சம்பளம் கொடுக்கலாம், கணக்கில் அது ஒத்து கிடைக்குமானா கொடு. இல்லைன்னா அவரை விட்டுட்டு வேறு வேலையை பாரு. 5 கோடியில் படம் எடு, 10 கோடியில் எடு. இப்போ டாடான்னு ஒரு படம் எடுத்தாங்க, குட் நைட்னு ஒரு படம், எல்லாம் 5 கோடி 6 கோடிக்குள்ளே நல்ல கலெக்ஷன் ஆச்சு. ஆந்திராவில் மஞ்சுமால் பாய்ஸ், ஆந்திராவில் இது கேரளா மஞ்சுமால் பாய்ஸு. அப்புறம் கோட்ஸ் ஸ்டோரியா, அந்த படம்லாம் பெரிய கலெக்ஷன். கொஞ்சம் செலவு, பெரிய கலெக்ஷன். அதனால் கோடி சிறிய திரைப்படங்களை பெரிய நடிகர்களுடைய திரைப்படம் வரும்போது அந்த படத்தை அழிச்சிடுது, நசுக்கிடுது, திரையரங்குகள் கிடைப்பதில்லை. இப்போ என்னென்னா இப்படி நிறைய ஒரு கேள்விகள்லாம் முன்வைக்கப்படுது இல்லை சார்? நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
பெரிய படம் வரும்போது சின்ன 1100 திரையரங்குகள் திறக்கப்படுது பெரிய நடிகர்களுடைய திரைப்படம் வெளியாகும் போது. அதே நேரத்தில் ஒரு சின்ன திரைப்படம் அதற்கு முன்பு ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு வெளியாகி நல்ல கதையோட ஓடிக்கொண்டிருந்தாலும் அந்த படத்தை எடுத்துட்டு இந்த படத்தை தானே போடுறாங்க, எடுத்துடுறாங்க. இதுக்கு ஒரு வரமுறையே கிடையாதா? பண்ண முடியாது. ஒரு தயாரிப்பாளர் சங்கம்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? தூங்கிட்டு இருக்கா? நடிகர் சங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படுறான், ஒரு நடிகர் பாதிக்கப்படுறான், ஒரு இயக்குனர் பாதிக்கப்படுறான். நடிகர் சங்கம் இதெல்லாம் கேட்காது. தயாரிப்பாளர்கள் பாதுகாப்பு, தயாரிப்பாளர் சங்கம் அவங்க பவர்ஃபுல்லாக இருந்து இதெல்லாம் கட்டுப்படுத்தணும். அது பண்ணுவாங்க. சின்ன படங்கள் அதை விட பண்ற மாதிரி தெரியவே இல்லை சார். சின்ன திரைப்படங்கள் நிறைய நசுக்கப்பட்டு இருக்கு. நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய இயக்குனர்கள் இதே பிரசாத் லேப்ல அழுதுட்டு போனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். வருத்தம் எனக்கு இருக்கு. தயாரிப்பாளர் அழுதுட்டு போனதான் பார்த்துருக்கேன். ஆமாம் தம்பி, எனக்கு இருக்க வருத்தம் எனக்கு தெரியும். ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ நாங்கள் தயாரிப்பாளர் சங்கம் பற்றி குறைபட சரியாக இல்லைன்னாக்கா கோச்சிக்குவாங்க மேலே. இப்போ அந்த விரோதம்லாம் பெற விரும்பலாம். ஓ, நமக்கு எதுக்கு? ஆரம்ப கட்டத்தில் நம்ம மோதி பார்த்துட்டோம், எதுவுமே சரி வரல. பார்த்துட்டேன், போராடி பார்த்துட்டேன், நடக்கலை. நாம் கொஞ்சம் ஒதுங்கி கேட்குறவங்களுக்கு சொல்கிறது. யாரால் படம் ஆரம்பித்து முடிக்க முடியும்? ஃபைனான்ஸ் கிடைக்கல. இப்போ முடிச்சது போதாது, ரிலீஸ் பண்ண யாருக்கு தகுதி இருக்கோ அவங்க தான் படம் எடுக்கணும். இப்போ விஷால் சொன்னது கரெக்ட் நினைக்கிறீங்களா? அது 5 கோடி கீழே நீங்கள் படம் எடுக்க வராதீங்க. ஆனால் இப்போ ரத்னம் ப்ரெஸ் மீட்டில் வேறு மாதிரி பேசிட்டாரு. எப்படி? நான் அப்படி சொல்லலை. அப்படிலாம் சொல்லக்கூடாது. 5 கோடி இல்லை, 1.5 கோடியில் எடுத்த படம்லாம் ஒழுங்காக ஓடிடும். 1.5 கோடியில் படம் எடுத்துகிட்டு ஒரு 50-60 லட்ச ரூபா பப்ளிசிட்டிக்கு கியூபு கட்டுறதுக்கு நம்ம ரெடியாக வச்சுக்கணும். நாமே தேட்டரில் போடணும், வேறு யாரும் போட மாட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை. அதனால் 5 கோடியா 500 கோடியா இல்லை, 5 கோடி படம்லாம் 500 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. கர்நாடகத்தில் காந்தாராவா? ஆமாம், காந்தாரா படம். கேஜிஎஃப் நிறைய செலவு, ஆனால் காந்தாரா 13 கோடி செலவு, ஆனால் ஏறக்குறைய 300 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ சின்ன படம் பெரிய படம் ஆயிடுச்சு. அதுதான் சார் கேள்வி. பெரிய படம் வரும்போது சின்ன படம் பெரிய படமாக மாறுறதுக்கு இங்கே இடம் கொடுக்கணும்ல, திரையரங்குகள் கொடுக்கணும்ல. நாம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். டைம் பார்த்தா வெளியிடணும். பெரிய படமும் வராத நேரத்தில் நம்ம படத்தை வெளியிடணும். 3 வாரம் முன்னால் வெளியிடாத. அந்த படம் 2 வாரத்திலே அது கதி தெரிஞ்சிடும் அது எப்படி இருக்கும்னு. 3ஆவது வாரம் பண்ணு. அதுக்கப்புறம் கேப் நிறைய இருக்குது. நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தான் தயாரிப்பாளருக்கு நான் சொல்கிற அட்வைஸ். மற்றவங்க மேலே குறை சொல்லாதீங்க. இப்போ யாரும் நம்ம தாங்கி பிடிக்க துணை நிற்க யாரும் இல்லை, யாருமே இல்லை. அவங்க தன்னை காப்பாற்றிக்கணும். அவங்கவுங்க பவரில் தான் நீங்கள் படத்தை வெளியிடணும். கோர்ட்டில் முதல்ல ராஜபாளையம் கோர்ட்டில் ஜெயிலில் இருந்தார். அந்த தண்டனை எப்படி? கோர்ட்டில் போய் அப்படியே அனுப்பிட்டாங்களே. ஒரு ஜட்ஜு மேலே குறை சொல்கிறோம், ஆதாரபூர்வம் இல்லாமல் ஒரு ஜட்ஜு மேலே கோர்ட்டில் நம்ம சொல்லாமல் இருக்குவோம். லஞ்சம் வாங்குறானுங்க, அதை வாங்குறானுங்க. என்ன ஆதாரத்தை வச்சு சொன்னேன்? சரி, அப்படி கோர்ட்டுக்கு போகிறே ஒரு 4 வக்கீலை வச்சுக்கிட்டுல போகணும். ஒரே திறமசாலை போனால் அங்கேருந்து அப்படியே அனுப்பிட்டான். அப்புறம் அரசாங்கத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு தனி மனிதருக்கு பின்னாடி யார் இருப்பான்னு பாக்குறீங்க? எனக்கு அண்ணாமலை இருப்பாரோன்னு சந்தேகம். அண்ணாமலை இருப்பாரோன்னு சந்தேகம். ஆனா ஆதாரமே இல்லாம சொல்லிட்டு இருந்தாருன்றத கேள்வி. அதை நான் கேட்டு மயங்கி போனேன். சிஎம் கிண்டல் பண்றதே கேட்ட உடனே அடைச்சை மனுஷனாயவன், இவருக்கு என்ன ஆதாரம் இருக்கு, என்ன தகுதி இருக்கு? சவுக்கு சங்கருக்காக ஆஜராகக்கூடிய வக்கீல்கள் அதிமுக வழக்கறிஞர்கள்னு ஒரு விமர்சனம் இருக்கு. 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அண்ணாமலையுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? அது எல்முருகன் அவர் தலைவராக இருந்த போதே இந்த ஒரு விமர்சனத்தை கொஞ்சம் ஸ்டாலின் அவர்களே முன் வைத்திருந்தார். குற்றப்பிரிவுகளில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது குற்றம் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருக்கும் பொறுப்பு ஆரம்பிச்சார். அப்ப விதை அங்கதான் போடப்பட்டிருக்குல்ல. தமிழ்நாடு முழுக்க நடைபயணம் மேற்கொண்டாரு. பயணம் பண்ணா மக்கள் வர்றாங்க. ஆனா விஜயும் விஜய் தம்பிகளும் எந்த இடத்துல சீமான் குறித்து பேசினதே இல்லையா? சீமான் விஜயை சேர்ப்பான்.
விஜய் சீமானை சேர்த்துக்கு வரான்னு